கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில உங்களை மறுபடியும் இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவரை நாம் முதலாவது தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் முதலில் தேட வேண்டும். காலையில் எழுந்ததும் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் இடத்தை தேவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது, இவைகள் எல்லாம் என்றால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஆண்டவர் நமக்கு நிறைவாய் நம்மை நடத்துகிற தேவன் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி, ஆண்டவரை நாம் முதலாவது தேடும் பொழுது ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாக ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ கர்த்தரை நாம் முதலாவது தேட, அவரை தேடி அவருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக நாம் சாட்சியாக இருக்க முடியும். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை தேட வேண்டும். காலையில் எழுந்ததும் கர்த்தரை தேட வேண்டும். ஓய்வு நாளிலே நாம் மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுவீர்களேயானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நாம் தேட வேண்டும். நாம் தேடுகிற சமூகமாக காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார், கூட கொடுப்பார். இது இல்லையே அது இல்லையே யாரெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைவாய் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற இந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான குறைவுகளை நீக்கி ஆண்டவர் நிறைவாய் நடத்தும்படி கூட கொடுப்பீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.